ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் வந்து பெண்கள், வீட்டில் இருக்கும் பெண்கள் வந்து இல்லத்தரசிகள் வந்து என்ன பண்ணாலும் நம்ம வந்து முன்னேறவே முடியல, அப்படியே இருக்குமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து எந்த விஷயத்த வந்து நீங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது, எதை வந்து பண்ணுறப்போ உங்களோட லைஃப் வந்து முன்னேறும், நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மெயினாக வந்து லைஃப்பில் வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து என்னோடய லைஃப்பை நான் அப்படியே இருக்கிறதுலே அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து பண்ணணும் நம்ம வந்து கண்டிப்பாக அதை பண்ணியே தீரணும்னு நினச்ச விஷயம். ஆனால் வந்து நமக்கு டைம் கிடைக்கலன்னு பண்ணாமல் அப்படியே போன விஷயம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு அதை எடுத்து வந்து பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து சும்மா ஒரு கபோர்டில் இருக்க துணியை வந்து மடித்து ஷெல்ஃபில் வந்து நீட் பண்ணுறதா இருக்கட்டும், எந்தாவது ஒரு ஒர்க்கு பண்ணுறதுக்கு வந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் தான் பண்ணுறது தான் ப்ராப்ளமாக இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம வந்து பிரெயின் வந்து அதுக்குரிய சிக்னல் வந்து திருப்பி கொடுத்து அந்த விஷயத்தை வந்து எப்படியா நம்ம வந்து முடிச்சிருவோம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இந்த வேலையை வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து எங்கள் ரூமில் இருக்க அந்த கபோர்டுக்குள்ளே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து இப்படி அப்படியே கலைஞ்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளுக்கு மேலே வந்து அப்படியே வந்து எடுத்து ஒதுங்க வைக்கணும்னு நினச்சிட்டு என்னால் வந்து முடியாமல் அப்படியே வந்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு காலைல எழுந்தோடனே அதை எடுத்து வந்து வெளியே வந்து போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முக்கியமாக நம்ம வீட்டில் வந்து எந்த வேலையை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சமையல் வேலை தான். ஸோ சமையலை வந்து ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிட்டாலே வந்து நம்ம வேறு எந்த வேலை பண்ணாலும் யாரும் வந்து கண்டுக்கவும் மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பாகவும் இருக்காது. ஏன்னா சமையல் வந்து முடிக்காமல் நம்ம வேறு வேலை பண்ணோன்னா அந்த சாப்பிட்ற டைம் வந்துச்சுன்னா எல்லோரும் வந்து சாப்பாடு ரெடியாக நமக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு சமையலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தெலாம் வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டேன்னா எனக்கு கிச்சன் வேலை வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து முடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நான் அப்படியே டிவி பார்த்துட்டு துணியெல்லாம் மடித்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி துணியை வந்து வெளியே எடுத்து போட்டு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்தடுத்த வேலையை வந்து பண்ணலான்னு வச்சுருக்கேன். மெயினாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிச்சனில் வந்து தேவையில்லாமல் இருக்கிற நிறைய பொருட்களை வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பும் சரி, அந்த இடங்கள் வந்து கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வச்சாலே நம்மளோட பிரெயின் வந்து ரொம்பவும் வந்து கூலாக காமாக வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. வேலையில் செய்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனை வந்து எப்போயுமே வந்து கிளம்ஸியாக இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணினாலே உங்களுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே மடித்து வச்சதெல்லாம் வந்து இந்த கபோர்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து பெருசாக ஆர்கனைசர் அது இதை நான் வாங்கி வந்து காசை வந்து இப்போதைக்கு வந்து வேஸ்ட் பண்ணணும்னு எனக்கு வந்து பெருசாக தோணலை. ஸோ அதனால் இருக்கிறத வச்சே நான் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து மடித்து வந்து எப்போயுமே வந்து வச்சுக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம சொன்ன அந்த டாபிக் வந்து வந்துடலாம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பெண்கள் வந்து எனக்கு வெளியேயும் போய் சம்பாதிக்க முடியாது, என்னால் வந்து எந்த இதுவும் வந்து வீட்டிலேருந்தும் வந்து சம்பாதிக்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியாதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் இருக்கிற வந்து சமையலுடைய சாப்பாடு செய்கிறப்போ ரொம்ப கவனமாக செய்கிறது. சமையல் சாப்பாடு வந்து எக்ஸ்ட்ரா வந்து வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக நம்ம பார்த்து சமைக்கிறதும் சரி, காய்கறிகளும் பழங்களும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து கரெக்டாக அளவு பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு அதை யூஸ் பண்ணாலே நமக்கு நிறைய காசு வந்து மிச்சமாகுது. அதே மாதிரி பலசரக்கு ஐட்டங்கள் வாங்குறப்பையும் அப்படி தான் கவனமாக வந்து வீட்டில் என்ன ஐட்டம் இருக்குது, எது வந்து நம்ம யூஸே பண்ண மாட்டோம், தேவையில்லைன்றதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டாலே உங்களால் ஒரு சின்ன தொகையை வந்து சேமிக்க முடியும். நிறைய பேர் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா, 10 ரூபா தானே, 20 ரூபா தானே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இதே வந்து ஒரு 10 ஐட்டம் வாங்குறப்போ நமக்கு வந்து 200 கிட்ட வந்து மிச்சம் ஆயிடுது. அது வந்து ஒரு வருஷத்துக்குன்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து 2400 கிட்ட வந்து சும்மா ஒரு நம்ம வந்து அசால்ட்டாக விடுற பொருள்லேயே நம்ம வந்து சேமிக்க முடியும்னா ஒவ்வொன்றையும் நீங்களே வந்து கணக்கு பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து எங்களால் வெளியே வேலைக்கும் போக முடியாது, வீட்டிலேருந்து எந்த இதுவும் பண்ணி வந்து என்னால் சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான். கிச்சனை வந்து நீங்கள் கவனமாக பண்ணாலே சேமிக்க முடியும். ஸோ ஆனால் வந்து என்னால் வந்து ஒரு ட்ரை பண்ணால் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காதீங்க. கம்ஃபர்டபுள்னால் வீட்டில் இருக்க பெண்கள் பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து சமைக்கிறது, மெதுவாக வந்து இலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டிவி பார்த்துட்டு எனக்கு வந்து கிடைக்கிற டயத்தில் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து போர் அடிக்குதுலன்னு சொல்லிட்டு ஸோ என்டர்டெயின்மெண்ட்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெப் சீரிஸ் பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, அதாவது ஒரு படத்தை உட்காந்து வந்து பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி டயத்தை வந்து நீங்கள் வந்து அதுக்காண்டி நான் எதுவுமே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ல வரல. ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்குரிய டயத்தை வந்து ரொம்ப வந்து கம்மி பண்ணிக்கோங்க. உங்களோட லைஃப்பை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறக்கூடிய விஷயத்துக்குன்னு வந்து ஃபஸ்ட்டு டைம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சில விஷயம் உங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது, அந்த விஷயம் வந்து பண்ணவே உங்களுக்கு வந்து தோணாதுன்ற மாதிரி இருக்கப்போ அப்போ நீங்கள் ஏதாவது பேக்ரவுண்ட் வந்து மியூசிக் போட்டுட்டோ ஏதாவது வந்து ஆடியோ கேட்டுட்டோ நீங்கள் வந்து பண்ணலாம்.
ஆனால் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் வந்து பின்னாடி வந்து அப்படியே வீடியோ கேட்டுக்கிட்டே ஏதாவது வந்து டிவி படம் பார்த்துக்கிட்டே அப்படியே நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஸ்டெப் பண்ணால் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியுன்றதே வந்து நீங்கள் திங்க் பண்ணவே மாட்டீங்க. உங்களோட இருக்கிற லைஃப்பில் நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கிற மாதிரி வந்து உங்களோட பிரெயின் வந்து நினச்சிக்கும். ஆனால் வந்து நீங்கள் எப்பயாவது வந்து என்னடா நம்ம இப்படியே இருக்கேன்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப வந்து கில்ட்டியாக ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக தான் அந்த டிப்ஸை வந்து நான் சொல்கிறேன். அதனால் டெய்லி ஒரு 1 ஹவர் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், அதாவது அட்லீஸ்ட் 1 ஹவர் கொடுக்கணும்னா ஒரு ½ அன் ஹவராவது நீங்கள் வந்து தனியாக உட்காந்து பேக்ரவுண்டில் எந்த மியூசிக்கும் டிவியும் எதுவுமே இல்லாமல் நீங்கள் உட்காந்து நீங்கள் திங்க் பண்ணாலே வந்து உங்களோட லைஃப்பை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறக்கூடிய டிப்ஸ் வந்து உங்களுக்கே வந்து தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மூலமாக வந்து வர பணத்தை வந்து சேமிச்சனாலே உங்களோட லைஃபுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பு அதை வந்து நம்ம எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் எல்லாமே நீங்கள் வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.